நெல்சன் எங்கே சென்றான்? அவன் நம்மிடமிருந்து தப்பித்து ஓடிவிட்டான் என்று நினைக்கிறேன். அவன் தப்பித்து செல்ல நாம் அனுமதிக்க கூடாது. அது நமக்கு ஆபத்தாக முடிந்துவிடும். மகாராணி அவர்களே, சூரியன் மறையப் போகிறது. ஆங்கிலேயர்களுக்கு இந்த விஷயம் விரைவில் தெரிந்துவிடும். அதனால் இதை உடனடியாக ஏதேனும் ஒரு பாதுகாப்பான இடத்தில் மறைத்தாக வேண்டும். உடனடியாக நாம் எங்கிருந்து செல்ல வேண்டும். Welcome to Gwalior Commissionery, sir. Show me the treasure. Where is the Jhansi treasure? அதை என் கண்ணால பார்க்கணுன்றதுக்காக தான் நான் போர்ட் வில்லியம்ஸ்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். என்னாச்சு? ஏன் எதுவும் பதில் பேசாம நிக்கிற? And the treasury in Gwalior வந்து சேரல. Why? It must be arriving soon. Should be here before noon. ஒரு பிரச்சனையும் இல்ல. I shall be wait here. நான் இந்த ஜான்சியின் பொக்கிஷங்களை மங்கள் பாண்டே அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். இப்பொழுது பிரச்சனை ராஜ்யத்திற்காகவோ பொக்கிஷங்களுக்காகவோ அல்ல, பாரதத்தின் சுதந்திரத்திற்கானது. பாரத தேசத்தில் இருந்து இந்த ஆங்கிலேயர்களை துரத்தி அடிக்க வேண்டும். மகாராணி அவர்களே, இனிமேல் நீங்கள் பார்க்க போகும் ஒவ்வொரு மனிதர்களும் ஆங்கிலேயர்களை எதிர்க்கும் புரட்சி எண்ணத்தோடு தான் இருப்பார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. Open the door. கதவை திறங்க. தனது அரச உடைகளை துறந்து முழுமையாக ரான் பக்குராவாகவே மாறிவிட்டாள். ஆங்கிலேயர்களிடமிருந்து அபகரித்த ஜான்சியின் பொக்கிஷத்திலிருந்து ஒரு சிறிய பங்கை எடுத்து ஆங்கிலேயர்களால் பாதிக்கப்பட்ட ஜான்சியின் மக்களுக்கு சரிசமமாக பங்கிட்டுக் கொடுத்தார். இது போன்ற ஒரு வீரச் செயலை வேறு எந்த மகாராணியும் செய்ததாக சரித்திரம் இல்லை. எனக்கு தெரியும் ரோஸ், அந்த லக்ஷ்மி பாய்க்கு நீ ஹெல்ப் பண்ணிருக்க. ஆனா நீ அவளுக்கு உதவி செஞ்ச விஷயம் எனக்கு தெரியும்னு நான் உன்கிட்ட சொல்ல போறதில்லை. ஏன்னா உன்னை வச்சுதான் நான் லக்ஷ்மி பாய் கிட்டையும் ட்ரெஷரி கிட்டையும் நேரடியா போய் சேர்ப்போம். மிஸ்டர் நெல்சன், நாம இந்த நியூஸ உடனே கவர்னர் ஜெனரலுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அவர் கோலியர் ட்ரெஷரிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர்கிட்ட உண்மையை சொல்ல முடியாது. நாம இதை எப்படி மேனேஜ் பண்ண போறோம்? Honorable Governor General, Gwaliorக்கு treasure பெறப்பட்டுருச்சு. ஒரு புறம் லார்ட் டல்ஹவுசியை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். மறுபுறமோ உண்மையை சரியாக புரிந்து கொள்ளாத லார்ட் டல்ஹவுசி நெல்சன் அனுப்பிய தகவலை கேட்டு மிகவும் கோபம் கொள்கிறார். அதில் எழுதியிருந்த செய்தி, புரட்சி வீரன் தப்பித்து விட்டதா, குவாலியருக்கு அனுப்பப்பட்ட பொக்கிஷங்களை நெல்சன் திரும்ப பெற்றுக் கொண்டு விட்டார். போர்ட் வில்லியம்ஸில் இருந்து ஜான்சியின் பொக்கிஷங்களை காண வந்தாயா? உனது இந்த விருப்பம் இந்த ஜென்மத்தில் ஈடேறாது. ஏனென்றால் பொக்கிஷம் இப்பொழுது மகாராணி லக்ஷ்மி பாயிடம் இருக்கிறது. சரியாக 3 நாட்களுக்குள் நான் எனது ஜான்சியை உங்களிடமிருந்து திரும்ப பெறுவேன். இப்படிக்கு ஜான்சியின் மகாராணி லக்ஷ்மி பாய் கங்காதர் ராவ் நிவால்கர். எது உண்மைங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜான்சிக்கு நிச்சயம் கிளம்பி வந்துட்டு இருப்பான். மகாராணி, அவன் வர்ற வழியிலேயே நாம் அவனை தாக்கணும். இல்லை மங்கள் பாண்டே அவர்களே, இதை போன்ற ஒரு கொடியவனுக்கு மரணம் என்ற தண்டனையை நான் அளிக்க விரும்பவில்லை. செய்த தவறை உணர மரணம் தண்டனை என்ன? அவன் உயிரோடு இருக்க வேண்டும். அவன் வாழும் ஒவ்வொரு நாளும் துடிதுடிக்க வேண்டும். பாரதத்திலிருந்து இந்த ஆங்கிலேயர்களை களையெடுப்பதற்கான நேரம் நெருங்கிவிட்டது மங்கள் பாண்டே அவர்களே. இனி அவர்களின் அட்டகாசங்களை பொறுக்க மாட்டோம். பாரதத்தை அவர்களிடமிருந்து விடுவிப்போம். இப்பொழுது பாரத தேசத்தில் புரட்சி மட்டுமல்ல, சுதந்திர தாகமும் அதிகரித்து விட்டது.